அந்த காலத்துல. அப்ப இது எல்லாமே பரிகாரமா தான் வச்சிருக்காங்க. என்னங்கய்யா, இதெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துல ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல தேர்தல கிடைக்குதா? என்னங்கய்யா, ஒரு சில இடத்துல தேர்தல கிடைக்குது. இதெல்லாம் உங்களுக்கு புரியுதான். நீங்க சில பரிகாரம் எல்லாம் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுறேன். அந்த நம்பர் வந்து நான் உங்களுக்கு ஆதிகால பரிகாரத்தை வீடியோ நிறைய போடணும் இல்லை எடுத்து அதையெல்லாம் எடுத்து வலுவைக்காக யூடியூப் சேனல் போடுறேன். அதை எடுத்து உங்களுக்கு லிங்க் பண்றேன். இந்த நம்பர் என்ற நம்பரை எழுதி வச்சுக்கோங்க. 96556155 96556155. இந்த நம்பருக்கு நீங்க ஒரு தகவல் கொடுத்துருங்க. நான் ஏன் 5 வச்சுக்கிறேன் தெரியுங்களா? நிறைய 5 வச்சிருக்கோம். அது எதனால வச்சுக்கிறோம்? நியூமராலஜி எனக்கு எங்கேயும் சாமி பார்க்க தெரியும். நாங்க இந்த வழிக்கு போயிட்டோம். ஏன் 5 நிறைய வச்சுக்கிறோங்க? எங்களுக்கு 6155 7155 8155 9155 எல்லாமே 10,000 20,000 50,000 வாங்கி வச்சிருக்கோம். ஏன் வாங்கி வச்சுக்க சொல்லுங்க? இந்த உலகம் எத்தனை இயக்கமா இருக்குது? அப்ப நம்ம பஞ்சபூதத்தை இயக்கிறதுக்காக இத்தனை பைக் வச்சிருக்கோம். கரெக்டுங்களா? அப்ப அதை கூட யோசிக்கிறதே இல்லைங்களா? கரெக்டுங்களா ஐயா? நீங்க 786 எடுத்தீங்கன்னா அது எந்த ராசியில் ஆகும்? 786 எந்த ராசிக்கு வரும்? 7 செவ்வாய் 8 சனி 6 சூரியன் மேஷ ராசியில் ஆகுதா? செவ்வாய் திசை 7 வருஷம், சனி அதுக்குள்ள உட்கார்ந்து தேசத்துல 8 சனி, சூரியன் உச்சாக 6 வருஷம் 786 நிக்குதா? மேஷம் அடங்கவே இல்லைங்களா? ஆமா கரெக்ட் தானே? நீங்க நீங்க ஒவ்வொரு விஷயங்களும் முக்கியமான விஷயமா இருந்தா இன்னைக்கு ஜிலேபி கொடுத்தாங்களா இல்லையா? அந்த காலத்துல நாங்க சின்ன வயசுல எழுதுவோம். சிவாஜின்னு எழுதுங்க, ஜிலேபின்னு எழுதுங்க, எழுதி பாருங்க. எல்லாம் ஒரே மாதிரி வருது. சிவாஜி வாயிலே ஜிலேபி எழுதுங்க. அப்படி கீழே மேல ஜிலேபி போடுங்க. ஜிலேபி போடுங்க, கீழே ஜிலேபி போடுங்க. சிவாஜி வாயிலே ஃபர்ஸ்ட் சிவாஜிக்கு அடுத்தது சிவாஜி, அதுக்கடுத்து வாயிலே ஜிலேபி. ஏன் அந்த காலத்துல அந்த வார்த்தைகளை நோட்டு பண்ணாங்கன்னா அப்படி எழுதாதீங்க. 3 ஒண்ணா எழுதி பாருங்க, அப்பதான் தெரியும். 3 கீழே இப்படி பாருங்க, இப்படி பாருங்க. இப்படி வர அப்படி வருதா பாருங்க. நீங்க நம்ம தலைவரை பாக்குறாங்க, நீங்க அப்படியே பாருங்க. இப்படி பாருங்க, இப்படி கொடுத்து பாருங்க. இப்பதான் வருது பாருங்க. எல்லாமே அன்னைக்கு முடிய வழக்கம்னு இருக்குது. பண்றாங்களே இல்லையா? கேட்டீங்களா? பாத்துக்கலாமா? இதெல்லாம் கடைசி மந்திரம் வச்சிருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? கேட்டுக்கலாமா? நீங்க ஒரு வெத்தலையில ஜோசி பண்ணிருக்கீங்களா? ஒரு வெத்தலை போடுங்க. உங்க பெட்டியில ஒரு வெத்தலை எப்படி போடுறீங்க? போடுங்க. கொஞ்சம் பெருசா போட்டீங்கன்னா அது திமுட்டு சங்கு மாதிரி போட்டீங்க. கொஞ்சம் பெருசா போடுங்க. வெத்தலை சைஸே போடுங்க.